அதிமுக திமுக என்ற நிலை மாதிரி இன்னைக்கு தமிழக வெற்றி கழக விஜய் ஒரு முக்கிய பங்கு இந்த தேர்தலை வகிப்பாரு. அதை எப்படி எதிர்கொள்ளுங்க? எங்கே முக்கிய பங்கு வந்தால் தானே தெரியும். சும்மா உங்கள் பத்திரிக்கை ஊடகத்தையும் அப்படி போட்டு அந்த என்ன ரேட்டு ஏறுது, டிபிஆர் ரேட் ஆகிறதுக்கு அதை போட்டு காட்டிகிட்டு இருக்கிறீங்க. என்னங்க இருக்குது, என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆட்சி இப்போ நான் இவ்வளவு சொன்னேன். இன்றைக்கி அதிமுக பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. மத்திய அரசிலிருந்து மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நாங்கள் பளிச்சுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் சொல்ல முடியும், சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லலை, கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும். ஒரு அது நிறைய அவர் சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சிறந்த அரசியல்வாதி நாங்கள் தான். மக்களுக்கு சேவை செய்தோன்னா நாங்கள் தான் இது வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி எழுத்து கூட பேச முடியல, அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தார். இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறாரு. நான் இந்த பொதுநாளைக்கு 1974 வந்தேன். 51 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. 51 ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அணுவு நிதியாக தெரிஞ்சிருக்கிறோம். ஒரு சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்லை, அது மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான். அது தவறு, நான் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணதா, அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணியிருக்கணும்? நேரடியாக அங்கே போயிருக்கணும். நாங்களாம் ஓடலை. நாங்கள் எந்த கட்சின்னு பார்க்கல. விலைமதிக்க முடியாத உயிர்கள் 41 போயிட்டுது. பாவம், பரிதாபம். இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும்? அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஆறுதல் சொல்லலாம். இது போனால் அந்த ஆறுதல் கூட உங்களால் சொல்ல முடியலையே. அப்புறம் கட்சி நடத்தி என்ன செய்ய போகிறீங்க? இதே அம்மா இருந்தது. அம்மா இருக்கும்போது சுனாமி வந்தது, அதிகாரிகள் எச்சரித்தாங்க. அதையும் மீறி கடலுக்கு போய் பார்த்தாங்களே இல்லையா? உடனே ஓடோடி பார்த்தாங்களே இல்லையா? புயல் வந்தது, என்னுடைய அமைச்சர்கள்லாம் 3 மாதம் அங்கேயே தங்கி, கஜா புயலில் 3 மாத காலம் அந்த இடத்துல தங்கி நிவாரண பணிகளை மேற்கொண்டு அந்த புயல் அடிச்சூடு இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இதெல்லாம் எங்களுடைய உழைப்பு. ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் என்பதற்கு முன்மாதிரியாக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எதையுமே செய்யாமல் திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க. இப்போ விட்டுட்டு வந்தீங்க, நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்காக விட்டுட்டு வந்தீங்க? இப்படிப்பட்ட ஒரு அரசியலில் தாங்குவார் சார்? அதெல்லாம் நான் சொல்லலை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் அவ்வளோதான். தாங்குவாரா போவாரா? அதாவது அனுபவம் வேணும். இது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி என்னாச்சு? திட்டமிடாமல் போன காரணத்தில் தான் 41 உயிர்கள் நம்ம பழி கொடுத்துட்டோம். சாதாரண விஷயம் இல்லைங்க. 41 குடும்பம் இன்றைக்கி அனாதி ஆகிட்டது இல்லை. ஆமாம், இன்னைக்கு சார், அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியுமாங்க. நாம் மக்களை இன்றைக்கி ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாமல் இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது. இது 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஒரு அரசாங்கம் வந்தால் எப்படி செயல்படும் என்பதை பார்க்கணும். கொரோனா காலம் இருந்ததுங்க. கொரோனா காலம் இருந்தால் இவ்வளோ வீட்டு விட்டு வெளியே வருவாரா? எதற்காக சொல்லினா யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. இது அரசாங்கங்க. அரசாங்கத்தில் அனுபவம் தேவை. அனுபவம் செய்யவே முடியாது. பெரிய கஷ்டங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.